ஓகே. அவங்க ஒரு 3 சம் டவுட் கேட்டாங்க. 6th சாப்டர் சும்மா அப்படியே ஓரலா லைட்டா ஃபாஸ்டா சொல்லிக்கிறேன். 5 மினிட்ஸ் தான் ஆகும் நினைக்கிறேன். அப்படியே மத்தவங்க கவனிச்சுக்கிறீங்களாமா? ஓகேக்கா. அந்த கொஸ்டின் அப்படியே படிச்சு சொல்லுங்க காவியா. என்னமா என்ன சொல்றீங்கன்னு புரியல. என்ன சொன்னீங்கம்மா? நான் சொல்லக்கா. ஓகே. யாரும் எது சொன்னாங்களே. அப்படியே கொஸ்டின் சொல்லுங்கம்மா. tan square theta minus sin square theta ம், equal ம், to tan square theta sin square ம். theta. ஓகே. இது உங்களுக்கு பேசிக்கலா நிறைய விஷயம் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும்ன்றதுனால நான் ஃபாஸ்டா அப்படியே போய்க்கிறேன். டைரக்டா எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். மத்தவங்க சும்மா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா ஓகே, புரியலன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நான் திருப்பி இதை சொல்லி கொடுக்க தான் போறேன். எல்ஹெச்எஸ் சைடு நான் அப்படியே எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ்ல இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா எந்த ஒரு டேமையும் மல்டிபிள் அண்ட் டிவைடு ரெண்டுத்துலயும் பண்ணோம் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணா 1 தான் ஆன்சர் வரும். 1 எந்த டேம் கூட மல்டிபிள் பண்ணாலும் சேம் அதே டேம் தான் வரும். அப்படின்றதுனால நான் இந்த ஈக்குவேஷன்ல காஸ் ஸ்கொயர் தீட்டாவில மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். tan ஸ்கொயர் தீட்டா அப்ப அப்படியே இருக்கும். sin ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுவோம். இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படி இருக்கு. இது ரெண்டுத்துலயும் tan ஸ்கொயர் தீட்டா இருக்கிறதுனால நான் காமனா வெளியில எடுத்துடுறேன். அப்போ இது போயிருச்சு அப்படின்னா 1 இருக்கும். இந்த ஈக்குவேஷன்ல tan ஸ்கொயர் போயிருச்சுன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இருக்கும். இந்த tan ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஆன்சர் வந்துருச்சு. சிம்பிள் தான். இதுக்கான நிறைய ஃபார்முலாஸ் படிக்க வேண்டியது இருக்கு. பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்க கேட்ட சம்ஸ்க்கு இது ஆன்சர். இதை இப்போதைக்கு பாத்துக்கோங்க. நானாவே இங்க சைன் ஸ்கொயர் தீட்டா கூட காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ண இந்த சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் tan ஸ்கொயர் மாத்திக்கிட்டேன். ரெண்டுத்துலயும் இருக்கிற tan ஸ்கொயர் காமனா வெளில எடுத்துட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயருக்கு பதிலா சைன் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். அவ்வளவுதாம்மா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது ஓகேவா காவியா? ஓகேக்கா. மத்தவங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சாமா? உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சதுன்னா புரியும். இப்ப புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சும்மா கவனிச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் சொல்லுங்கம்மா. sin a divide 1 plus cos a equal to 1 minus cos a divide sin a. ஸ்கிரீன் தெரியல. இப்போ இதுக்கு முன்னாடி நடத்தின தெரிஞ்சுதா இல்லையா? ஐயோ இவ்வளவு நேரம். அதுவும் தெரியலக்கா. அப்போ ஒரு சம் நடத்தி முடிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? ஐயோ காவியா, நான் உங்களுக்கு மட்டும் தான் ஸ்கிரீன் தெரியல நினைச்சுக்கிட்டீங்களா? இதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். tan ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா மல்டிபிள்ல வரணும். நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த sin ஸ்கொயர் தீட்டாவில மல்டிபிள் அண்ட் டிவைட் காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த sin ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா tan ஸ்கொயர் தீட்டா நானாவே எழுதிக்கிட்டேன். ஏன்னா அதோட வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்துலயும் காமனா tan ஸ்கொயர் தீட்டா வெளியில எடுத்துட்டு
பிராக்கெட்குள்ள 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. அதுக்கு பதிலா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிட்டோம். உங்க புக்ல இதான் இருக்கும். இருந்தாலும் ஸ்கிரீன் தெரியலன்னு சொல்லிருக்கலாம். அவ்வளவுதான், ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, இங்க என்னமா வரும் டிவைடர்ல? 1 minus cos square theta. sin டிவைடர்லயா? இல்லக்கா sin a கா. ஓகே ஓகேம்மா. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கிறேன். இந்த சைடு எடுத்துக்கிட்டு அந்த சைடு கொண்டு வரணும். நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா கான்ஜுகேட்னு ஒரு மெத்தட் இருக்கு. இங்க பிளஸ்ல இருக்கு அப்படின்னா 2 டேர்ம் பிளஸ்ல இருக்குன்னா அத மைனஸ்ல மேலையும் கீழே நீங்க மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். இது கான்ஜுகேட் மெத்தட். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. சைன் ஏ இன்டு 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை, இது ரெண்டும் சேமா இருக்கு ஆனா மைனஸ் பிளஸ் மாறி இருக்கு அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி அந்த மாடல்ல இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போ அதுபடி இதை எழுதுனா 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, சாரி தீட்டா கிடையாது இங்க ஏ. இப்போ மேல வந்து சைன் ஏ இருக்கு, 1 மைனஸ் காஸ் ஏ, கீழே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலா நம்ம சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். இந்த ஸ்கொயரும் இந்த சைன் ஏவையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னா 1 மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை சைன் ஏ. ஆன்சர் வந்துருச்சு. இதோ இந்த ஆன்சர் அப்படியே வந்துருச்சு. என்ன பண்ணிருக்கேன், இங்க பிளஸ்ல இருக்கிறத மைனஸ்ல மேலே கீழே மல்டி பண்ணிக்கிறேன். கீழே வந்து மல்டி பண்ணும்போது ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த மாடல்ல ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு மாத்திக்கிறோம். இது அப்படியே நம்மளால சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுத முடியும். இந்த ஸ்கொயரையும் சைனையும் கேன்சல் பண்ணிட்டா 1 மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை சைன் ஏ, அவ்வளவுதான். ஓகேயா பாருங்க. ஓகேக்கா. ஓகே ஓகே, தேர்ட் क्वेश्चन சொல்லுங்கம்மா. 1 plus cot square theta divide 1 plus cosecant theta equal to cosecant theta. ஓகே ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்ஹெச்எஸ் சைடு தான் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் சைடுல 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 1 பிளஸ் கொசிகன் தீட்டா அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த காட் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா காட் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு எழுதலாம். அப்படியே நான் மாத்தி எழுதிக்க போறேன். அப்போ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு அதுக்கு பதிலா நான் மாத்தி எழுதிக்கிறேன். டிவைட் பை 1 பிளஸ் கொசிகன் தீட்டான்னு இருக்கு. இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1 பிளஸ் இந்த வந்து ஏ ஸ்கொயர், இதை 1க்கு நான் ஸ்கொயர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாடல்ல இதை எழுதலாம். அப்போ இதை ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு பிரிச்சு எழுதணும் அப்படின்னா கொசிகன் தீட்டா மைனஸ் 1 கொசிகன் தீட்டா பிளஸ் 1 அப்படின்னு மாத்தி எழுதலாம். ஏ பிளஸ் பி இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் ஒரு ஃபார்முலா, அதே ஃபார்முலா தான். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட் ஏ மைனஸ் பி. அதுல டிவைடர் பைல 1 மைனஸ் கொசிகன் தீட்டா இருக்கா. இந்த கொசிகன் தீட்டா 1 பிளஸ் 1யும் இந்த கொசிகன் தீட்டா பிளஸ் 1யும் கேன்சல் பண்ணிக்கிறேன். முன்னாடி பின்னாடி மாறி இருந்தா பிரச்சனை இல்லை, ரெண்டும் ஒரே டைம் தான். கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் 1 பிளஸ் கொசிகன் தீட்டா மைனஸ் 1 இருக்கு. இந்த பிளஸ் 1யும் மைனஸ் 1யும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ ஆன்சர் என்னன்னா பேலன்ஸ் கொசிகன் தீட்டா மட்டும்தான் இருக்கு. அது ஆன்சர். சிம்பிள் தான். காட் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 எழுதிக்கிறோம். இதை ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி மாடல் எழுதிட்டு மேலையும் கீழையும் கேன்சல் பண்ணிட்டு இந்த 1யும் மைனஸ் 1யும் கேன்சல் பண்ணா கொசிகன் தீட்டா ஆன்சர் வந்துருது. அவ்வளவுதாம்மா. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே சரிம்மா. ஓகே, இந்த 3 சம் தான் நீங்க கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் சாப்டருக்கு போயிட்டுமா? நேத்தோட கண்டினியூஷனுக்கு போயிடலாம். இந்த சம் சொல்லி கொடுத்துட்டேனம்மா. எக்ஸாம்பிள் சம் எல்லாம் முடிச்சாச்சு. எக்ஸசைஸ்லயுமே எல்லாமே உங்களுக்கு இந்த இந்த 2 பார்ட்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். இப்போ இந்த கீழே இருக்கிற 3 சம் தான் பார்க்கணும். 3மே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான்.
இப்போ யாராவது கொஸ்டின் படிங்கம்மா. ஃபாஸ்டா கொஸ்டின் மட்டும் படிங்க. 3.1ல தேர்ட் சம். கொஸ்டின் படிங்கம்மா. படிக்கவாக்கா? தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3 மற்றும் வாணியின் வயதில் 1/4 ஆகியவற்றின் கூடுதல் 65. 4 ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தாவின் வயது வாணியின் வயதைப் போல் 4 மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயதை காண்க. ஓகேம்மா, வெரி குட். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன்க்கா. படிங்கம்மா. Vani, her father and her grandfather have a average age of 53. One of her grandfather age plus 1/3 of her father age plus of fourth of Vani age is 65. Fourth year ago, if Vani grandfather was fourth time as old as Vani, then how old are they are now? வெரி குட்மா, வெரி குட். சரி, இந்த கொஸ்டின்ல 3 கேரக்டர் இருக்காங்க. யாருன்னா வாணி, அடுத்து கிராண்ட்ஃபாதர், சரி ஃபர்ஸ்ட் ஃபாதர், அடுத்து கிராண்ட்ஃபாதர். இப்படி 3 பேர் இருக்காங்க. வாணி, அவங்க அப்பா, அவங்க தாத்தா, 3 பேர் இருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 53. ஆவரேஜ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சராசரி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அது 53. அப்படின்னா என்ன மீனிங்னா, மூணுத்தையும் கூட்டி 3ஆல டிவைட் பண்ணா 53. அதுதான் ஆவரேஜ்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இருங்க, தமிழ் மீடியத்துல என்ன இருக்கு, சராசரின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. 3 பேரோட சராசரி அப்படின்னா மூணுத்தையும் கூட்டி 3ஆல டிவைட் பண்ணா சராசரின்னு சொல்லுவோம். கரெக்ட் தானே? ஆவரேஜ்னா அதான் மீனிங். அப்போ கிராண்ட்ஃபாதர், ஃபாதர், வாணி இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணா 53. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, தாத்தாவின் வயதில் பாதி. தாத்தா யாரு? கிராண்ட்ஃபாதர். அவங்க வயசுல பாதி. தந்தையின் வயதில் 1/3 அப்படின்னா 1/3 அர்த்தம். அப்படின்னா ஃபாதர் பை 3, ஃபாதர் ஏஜ்ல பை 3 அர்த்தம். இது வாணியின் வயதில் 4/4 அப்படின்னா வாணியோட ஏஜ்ல இருந்து டிவைடட் பை 4. இது எல்லாத்தையும் கூட்டினா 65 வருதான். இது செகண்ட். தேர்ட் கண்டிஷன் என்னன்னா, 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது 4 வருஷத்துக்கு முன்னாடி கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் அப்படின்றது வாணியின் தற்பொழுதைய வயதை போல் 4 மடங்கு. வாணியோட கரண்ட் ஏஜ வந்து நம்ம ஏதோ எக்ஸோ ஒய்யோ ஏதோ எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி எத்தனை மடங்கா? 4 மடங்கா, 4 டைம்ஸ். ஓகேவா? அது XYZ நான் எடுத்துக்கிறது சொல்றேன். வாணியின் தற்பொழுதைய வயதை போல் 4 மடங்கு எனில் மூவரின் தற்பொழுதைய வயதை காண்க. ஏதோ ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்கம்மா. அதை கொடுத்துட்டு அவங்க சில கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. சரியா? அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்மளா ஈக்குவேஷன் எடுத்துக்க போறோம். XYZ எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு புரியும். ஒரே ஒரு நிமிஷமா. ஓகே, சரி. இப்போ வாணி, ஃபாதர், கிராண்ட்ஃபாதர் 3 பேர் இருக்காங்களா? நம்ம இப்போ வாணியோட வயசை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், ஃபாதரை ஒய்ன்னு எடுத்துப்போம், கிராண்ட்ஃபாதரை இசட்னு எடுத்துப்போம். நம்மளாவே எடுத்துக்கிறோம். சரியா?
இப்போ ஆவரேஜ் ஏஜ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ஒய் இசட் மூணுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3 பண்ணா 53. இது ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. இதை வந்து இங்க மல்டிப் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அப்படியே நம்ம அந்த ஈக்குவேஷனை படிச்சு அப்படியே சாரி அந்த சென்டென்ஸ் படிச்சு ஈக்குவேஷன் அப்படியே எழுதிருவோம். ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? வாணி. வாணியை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஃபாதரை ஒய்ன்னு எடுத்துப்போம். கிராண்ட் ஃபாதரை இசட்னு எடுத்துக்கணும். இப்படி 3 எடுத்துக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே படிங்க. அப்படியே நம்ம சென்டென்ஸ் எழுதுவோம். ஈக்குவேஷன் தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53க்கா. ஓகே. அப்போ எக்ஸ் ஒய் இசட் டிவைட் பை 3 ஈக்குவல் டு 53. ஏன்னா சராசரி வயது. ஓகேவா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 159க்கா. எவ்வளோமா? 159. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகே, செகண்ட் என்னமா கொடுத்துருக்காங்க? அப்படியே கொஸ்டின் படிங்க, நான் சொல்றேன். தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வெயிட் அப்படியே ஒண்ணு படிங்க. தாத்தாவோட வயசு நம்ம இசட்னு எடுத்திருக்கோம், அதுல பாதி. தந்தையின் வயதில் 1/3 பங்கு. 1/3 பங்குனா 1/3ன்னு அர்த்தம். இங்கிலீஷ் மீடியத்துல அப்படி இருக்கும். அப்படின்னா y/3. அவங்க வயசுல 1/3 பங்குனா by 3 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வாணியின் வயதில் 4/1 பங்கு. வாணியோட வயசு எக்ஸ், அதுல 1/4. அப்ப 4/1 பங்குனா by 4 போட்டுக்கிறோம். இதோட வேல்யூ கூடுதல் 65க்கா. 65. ஓகே, 65ன்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே நம்ம சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனா எடுத்துக்கணும். ஹோல் டிவைட் பை, நான் வந்து எல்சிஎம் எடுத்தேன்னா ஹோல் டிவைட் பை 12 வரும். இங்க 4 இருக்கு, அப்ப 3 மல்டி பண்ணா 12 ஆகும். அப்ப மேல நான் 3 மல்டி பண்ணிக்கிறேன். இங்க 3 இருக்கு, 4 மல்டி பண்ணா 12 ஆகும். அப்ப மேல நான் 4 மல்டி பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு தெரியும். 2 கூட 6 மல்டி பண்ணா 12 ஆகும். அப்ப 6 இசட் ஈக்குவல் டு 65. இதையும் மல்டி பண்ணிக்கணும். அப்ப 3x பிளஸ் 4y பிளஸ் 6z இதை மல்டி பண்ணி பாருங்கம்மா. 780 வருமா? 780யா? ஆமாக்கா. ஓகே, இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும். தேர்ட் ஈக்குவேஷன் படிங்கம்மா. 4 ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு எனில். ஓகே, 1 மினிட். 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா தாத்தாவோட வயசு இசட் அப்படின்னா இசட் -4. அது எப்படி இருக்கான்? வாணியோட வயது வந்து எக்ஸ். அவளுக்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான். அப்ப அவளுக்கும் -4 பண்ணிக்கிறோம். 2 பேருக்குமே 4 வருஷத்துக்கு முன்னாடின்றதுனால -4 பண்ணிக்கிறோம். இப்போ சொல்லுங்கம்மா, அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்க. எனில் மூவரின் தற்போதைய வயதை காண்கக்கா. அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா. 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயதை காண்க. ஓகே, தாத்தாவோட வயசு நம்ம இசட் -4ன்னு வச்சிருந்தோம். அது வாணியோட வயசு மாதிரி 4 மடங்கு. அப்ப வாணியோட ஏஜ் வந்து 4 எக்ஸ்ன்னு வச்சிருக்கோமா? அப்ப x -4 கூட 4 மல்டி பண்ணா அது கிராண்ட் ஃபாதர் ஏஜ்க்கு ஈக்குவல், தாத்தாவோட வயசுக்கு ஈக்குவல். இதை சால்வ் பண்ணி அப்படியே ஒரு ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இசட் -4 இதை உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்கோங்க. அப்போ 4x -16. எல்லாத்தையும் ஒரு சைடு நான் கொண்டு வர போறேன். 4x அப்படியே இருக்கட்டும். இது ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -z. இது இங்கேதான் இருக்கு -16. இது +4ன்னு வரும். அப்படியே சால்வ் பண்ணுவோமா? அப்போ 4x -z இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா -12. அதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் கொண்டு போனா +12. இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கேன். ஓகே, ஒரு டைம் கொஸ்டினை படிச்சு பார்த்து இந்த 3 ஈக்குவேஷனும் நம்ம எழுதிருக்கிறது உங்களுக்கு புரியுதான்னு ஒரு டைம் பாருங்க. ஏன்னா நீங்க தான் கொஸ்டின் கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனை ரெடி பண்ண போறீங்க. லைன் பை லைன் நீங்க கொஸ்டின் கரெக்டா படிச்சீங்கன்னா இந்த ஃபார்மேட் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியும். ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. கொஸ்டினை படிச்சுட்டு அப்படியே இதை பார்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே பாருங்க. டவுட் இருந்தா உடனே கேளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்லி கொடுக்குறேன்.
கொஸ்டின் புரியுதாமா? ஈக்குவேஷன் ஓகேவா? ஏன்னா இதுல இருந்து ஒரு 5 மார்க் வரும், அதனாலதான் உங்களுக்கு நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்கன்றேன். எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? இல்லக்கா. ஓகே, சரி. அப்படியே 3 இதையும் சால்வ் பண்ணுவோமா? பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இதுல எக்ஸும் இசட்டும் இருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ல ஒய்யையும் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் மாதிரி வந்துரும். அதுக்கப்புறம் இந்த 2 ஈக்குவேஷனை ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் அப்படியே எனக்கு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. x plus y plus z equal to 159. ஓகே. செகண்ட் ஈக்குவேஷன் அக்கா. ம் 3x plus 4y 3x plus 4y எங்க இருக்கு? ஓகே. ம் ம் plus rz equal to 780 அக்கா. ஓகே. நான் எழுதிருக்கிறது கரெக்டா தான் எழுதிருக்கேனாமா? ஓகே ஓகே, சரி. ஓகே ஓகேம்மா. அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம், ஒய்யை கேன்சல் பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா 4 மல்டி பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா 4 மல்டி பண்ணீங்கன்னா எப்படி மாறும் இந்த ஈக்குவேஷன்? 4x. இந்த ஈக்குவேஷன் இங்க எழுதுறேன் 4 மல்டி பண்ணி. ஓகேவா? 4x வரும், இது 4y வரும், இது 4z வரும், இது கூட 4 மல்டி பண்ணா 36 20 23 4 6 636 கரெக்டாமா? மல்டி பண்ணி பாருங்க அப்படியே. கரெக்ட் தானே? இருக்கீங்களா எல்லாரும்? கரெக்டா தப்பா மல்டி பண்ணி பாத்துட்டீங்களா? நாங்க எங்கக்கா பண்ணோம், நீங்க பண்ணுங்க, நாங்க தூங்கிட்டு இருக்கோம். 159 4 அக்கா. ஆமாம்மா. 636 அக்கா. ஓகே, சரி. அப்படியே நான் மைனஸ் சைன் மாத்திக்கிறேன். அப்ப y 2 கேன்சல் ஆகுது. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா மைனஸ் எக்ஸ். 4xல ஒரு எக்ஸ் 3x போயிடுச்சுன்னா மைனஸ் எக்ஸ். இது வந்து பிளஸ் 2z ஈக்குவல் டு, இதை சால்வ் பண்ணோம்னா இது வந்து 7 10 4 4 3 கரெக்டா? சாரி 3 கிடையாது 1. ஓகேவா? இப்ப எப்படி இருக்கு? மைனஸ் எக்ஸ். ஓகே, நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுங்க எல்லாரும். என்ன தூங்கிட்டு இருக்கீங்களா? இல்லக்கா. சரி, யாரெல்லாம் இருக்கீங்க? நேம் சொல்லுங்க பாப்போம். நந்தினிகா. ஓகே. பத்மஸ்ரீகா. ஓகே. வெற்றிவேல்கா. ஓகே. தாரகா. ஓகே. ஹர்ஷினி. ஓகே ஓகே. இப்ப எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து கோரஸா ஒரு பாட்டு பாட போறீங்க, அதான் உங்க பனிஷ்மெண்ட். சரி, இந்த தேர்ட் ஈக்குவேஷன் அது கூட நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஃபோர்த் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போறோம். தேர்ட் ஈக்குவேஷன் நோட் பண்ணிருக்கீங்களாமா? 4x minus z equal to 12. 4x minus z equal to 12. இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ minus x plus 2z equal to 144. இந்த ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணணுமா? எதை சால்வ் பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷன் கூட 2 ஃபுல்லும் மல்டி பண்ணிட்டா z கேன்சல் ஆயிடும். அப்ப நான் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா 2 மல்டி பண்ணி போட்டுக்கிறேன். அப்போ 2 மல்டி பண்ணா 8x, இது கூட மல்டி பண்ணோம்னா 2z 24. அப்படியே நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன், கூட்ட போறேன். அப்பதான் இது ரெண்டு கேன்சல் ஆகும். இது சால்வ் பண்ணா 7x, இங்க அப்படியே ஆட் பண்ணோம்னா 8 6 1. எக்ஸ் தான் வேணும். அப்போ 168 டிவைட் பை 7. இதுல வந்து 2 டைம்ஸ் 7 இருக்கு, பேலன்ஸ் 2. 28ல எத்தனை 7 மார்க்கு? 4 டைம்ஸா? ஆமாக்கா. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ 24. ஓகே, எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இது ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஒய் கிடைக்கும். நான் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன்.
z கண்டுபிடிக்க போறேன். அதனால நான் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். 4x minus z equal to 12 இருக்கா? இதுல x சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்ப இது எப்படி மாறும்? 4 x க்கு பதிலா 24 minus z equal to 12. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா 6 பேலன்ஸ் 1 8 96 ஆமாக்கா. ஓகே. அப்போ இது வந்து 96 minus z equal to 12. இங்க எழுதிக்கிறேமா. அப்போ மைனஸ் z இங்கே இருக்கு 12 மைனஸ் 96 வரும். இது ரெண்டுத்தையும் அப்படியே சால்வ் பண்ணுங்க. நாங்க சொல்ல மாட்டோங்க, நீங்களே ஏதாவது போடுங்க. 84க்கா. மைனஸ் 84. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுது. அப்ப இசட்டோட வேல்யூ 84. ஓகே, எக்ஸும் இசட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒய் இருக்கிற ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணா ஒய் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 159 அதுல போட்டுருவோம். எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 159. எக்ஸோட வேல்யூ 24, ஒய் தான் தெரியாது, இசட்டுக்கு 84 கண்டுபிடிச்சோம். கரெக்டா? கரெக்ட்க்கா. ஓகே, அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். அப்ப 8 108 பிளஸ் ஒய் அப்படியே இருக்கு 154. நமக்கு ஒய் தான் வேணும். அப்ப 154. இந்த டேம் ஆப்போசிட் சைட்ல போனுச்சுன்னா மைனஸ்ல போகும். அப்படியே நம்ம கழிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். எவ்வளோ கழிச்சு பாருங்க. 51 50 எவ்வளவு பாருங்க. இது எத்தனமா? 4 எவ்வளவுப்பா? 159 இல்லங்க ஒய்க்கு. கரெக்ட் கரெக்ட் 159. அதுதான் 4 மாத்திட்டேன் நான். எழுதும் போது 4 ஆக்கிட்டேன். அப்போ 8ல 9ல 1 போச்சுன்னா 1 5 எப்படி வந்துரும். கரெக்டா? கரெக்ட்க்கா. ஓகே, அவ்வளவுதான். அவ்வளவுதாம்மா. அப்போ ஃபைனலா நீங்க எடுத்து எழுதணும். எக்ஸ் வந்து இப்போதைக்கு 24 கிடைச்சதா? இதுதான் வாணி. வாணிஸ் ஏஜ் இஸ் 24. ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் எவ்வளோ? 51. கிராண்ட் ஃபாதர் ஏஜ் இஸ் 84 அப்படின்னு நீங்க எழுதணும். ஃபைனலா லாஸ்டா எடுத்து எழுதிருங்க. வாணியின் வயது, தந்தையின் வயது, தாத்தாவின் வயது அப்படின்னு எடுத்து எல்லா ஏஜும் எழுதிருங்க. ஃபைனலா எடுத்து எழுதணுமா? அப்பதான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு ஈக்குவேஷன் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சுமா. உங்களுக்கு சமன்பாடு ரெடி பண்ற வரைக்கும் தான் சிரமம். அது சிரமம் கிடையாது. நீங்க கொஸ்டினை 2 டைம் படிச்சு பாத்தீங்கன்னா அழகா நீங்களே ரெடி பண்ணிடலாம். ஆனா கரெக்டா ரெடி பண்ணணும். ஓகேவா? இது ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ இது மட்டும் ஒரு 1 மினிட் அப்படியே பாருங்க. இது டவுட் இருந்தா கேளுங்க. அப்படியே சால்வ் பண்றது தான். சால்வ் பண்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் வந்து ஈக்குவேஷனோட முடிச்சிடலான்னு பார்த்தேன். சரி, கேட்டா நீங்களாம் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் 2 தானே இருக்கு, அதை பாத்துருவோம். அப்புறம் வந்து வர சனிக்கிழமை சொல்லுங்கம்மா. சரிம்மா. 4th ஈக்குவேஷன் என்ன பண்ணிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் 3rd ஈக்குவேஷனையும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் தான் நம்ம எடுத்துக்கிட்டது. அதுல இந்த ஈக்குவேஷன்ல ஒய்யை சால்வ் பண்றதுக்காக இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா 4 மல்டி பண்ணிக்கிட்டேன். அப்போ இப்படி மாறிடுச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனையும் வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணும்போது ஒய் கேன்சல் ஆச்சு. பேலன்ஸ் டேர்ம்ஸ் அப்படியே வந்துருச்சு. எக்ஸ் இசட் வந்துருச்சு. அதை 4th ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டேமா. எப்பவும் பண்றதுதான். அது நான் சும்மா அப்படியே எழுதிருக்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு பார்க்க புரியுதான்னு தெரியல. எப்பவும் பண்ணா இந்த 2 ஈக்குவேஷன் தான் ஈக்குவேஷன். இதை நான் 4ஆல இங்க மல்டி பண்ணி இந்த ஈக்குவேஷனா கொண்டு வந்திருக்கேன். ஓகே. ஓகேமா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, வர சனிக்கிழமை உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. நான் சொன்னல எப்படி வந்து மேக்ஸ்ல நீங்க ஹை மார்க் எடுக்கிறது, எப்படி எக்ஸாமை ஃபேஸ் பண்றது, ப்ரெசன்டேஷன் எப்படி பண்றது, அந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரலா உங்களுக்கு வந்து டாக் கொடுக்கறதுக்காக ஒரு சார் ஒருத்தவங்கள அரேஞ்ச் பண்ணியாச்சு. சனிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு. ஓகே, 8 மணி எப்பவும் போல கிளாஸ்க்கு வந்துடாதீங்க. அன்னைக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு நீங்க அவர் போயிடுவார் சாரு. அப்புறம் உங்களுக்கு கிளாஸ் இருக்காம போயிடும். அதனால 7 மணிக்கே வந்துருங்க. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வர மாதிரி இருந்தா அன்னைக்கு நீங்க வர சொல்லலாம். எல்லா நாளுமே வர சொல்லலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
நீங்க ஆனா வர சொல்ல மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு நீங்க ஸ்பெஷலா உங்க ஃப்ரெண்ட்ஸ கூட நீங்க இன்வைட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம லிங்க் அனுப்பிவிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க கேட்கிற கொஸ்டின்க்குலாம் நீங்க வாலண்டியரா அழகா ஆன்சர் பண்ணுங்க. என்ன கொஸ்டின் கேட்டாலும் பேசுங்க. நம்ம கிளாஸ்ல அமைதியா இருக்கிற மாரி இருக்காதீங்க. எல்லாரும் ஜாலியா நல்லா பேசுங்க. சரியா? வெளியில இருந்து இந்த மாதிரி கெஸ்ட் எல்லாம் நான் எப்படி உங்களுக்கு கூட்டிட்டு வருவேன்னா, நீங்க நல்லா பேசினா தான் நான் நெறைய பேர கூட்டு வர முடியும். நீங்க நெறைய கொஸ்டின் கேட்கணும், பேசணும், அவங்க கூட இன்டராக்ட் பண்ணணும். சரியா? கேட்டா ஆன்சர் பண்ணணும். ஓகே சார்னாலும் சொல்லணும். ம். எல்லாரும் நல்லா பேசுங்க. நான் அன்னைக்கு வரும்போது சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க சொல்லி வச்சிருங்க. சரியா? உங்களுக்கு இந்த இப்போ வந்து மேத்ஸ் பத்தி தான் அவங்க சொல்லிக் குடுக்க போறாங்க. மேத்ஸ் ஜெனரலா எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்றது அந்த மாரி சொல்லிக் குடுப்பாங்க. அவங்க கிளாஸ நானே பார்த்தது கிடையாது. நல்லா இருக்கும்னு நம்புவோம். நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா பேசக்கூடிய ஒரு டேலண்டடான ஒரு சார் தான். பேசி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பேசி பார்த்ததில்ல. ஆனா அவங்க மேத்ஸ் மேஜர் தான். நெறைய இயர்ஸ் வந்து டீச்சர் வொர்க் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நெறைய நியூஸ் சொல்லுவாங்க. பார்க்கலாம். சரி. அப்படியே இத பாருங்க. அப்படியே இத பார்த்துட்டு ஓகேவான்னு சொல்லுங்கம்மா. நெக்ஸ்ட் சம் போயிடுறேன். இதுக்கு வருஷம்லாம் எல்லா வருஷமுமே யாராவது ஒரு காமெடியா பேசுற ஒரு பசங்க இருப்பாங்க. ஒரு தம்பி என்ன நான் சொன்னாலும் கலாய்ச்சு சொல்லுவாங்க. அத சீரியஸா எல்லாம் எடுத்துக்க மாட்டோம். கிளாஸ் ஜாலியா போகும். எது சொன்னாலும் அந்த தம்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. மொக்க கொஸ்டினா தான் இருக்கும். ஆனாலும் சும்மா கேட்பாங்க. கொஸ்டின்னா சப்ஜெக்ட் ஓரியன்டடா இல்ல. சும்மா பண்ணியா ஏதாவது கேட்பாங்க. கிளாஸ் போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நீங்களாம் உங்ககிட்ட நெறைய டேலண்ட் இருக்கும். ஃபன் பண்ணுவீங்க. சும்மாவாவது பேசுங்க. நீங்கலாம் பேசினா தானே ஜாலியா இருக்கும். இப்ப சச்சின் இருந்தாங்கன்னா, அந்த தம்பி ஏதாவது கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க பாத்தீங்களா? அதாவது இது கேட்க மாட்டாங்க. ஆனா சும்மாச்சுக்கும் வந்து ஏதாவது பேசுவாங்க. அப்ப கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் ஜாலியா போற மாரி இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்க ஏதாவது பேசுங்க. எனக்கு அமைதியா இருந்தாலே பிடிக்காது. எல்லாரும் நல்லா பேசுங்க. இது உங்க கிளாஸ். நீங்க என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் கேள்வி கேட்க போறதே கிடையாது. நல்லா பேசுங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நீங்கலாம் பேசணும். ஓகேவா? எது வேணாலும் பேசுங்க. சும்மாவாவது பேசுங்க. ம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறீங்களோ, அந்த அளவுக்கு கிளாஸ் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓகேவா? நல்லா பேசுங்க. இது உங்க கிளாஸ் தானே? சரி, ஓகே. அதுக்கு கூட பேசாம தம்ஸ் அப் போடுறீங்க எல்லாரும். பேசுறோம்க்கா. பேசுறீங்களா? சரிம்மா. உண்மையா சொல்லணும்னா, எந்த ஒரு கொஸ்டின படிக்க சொன்னாலும் ஃபர்ஸ்ட் சொல்றது, நான் எது கேட்டாலும் நந்தினி தான் கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. மத்தவங்க யாருமே சொல்லக்கூட மாட்டேங்கிறீங்க. எல்லாருமே பேசுங்க. நம்ம கிளாஸ் உங்க கிளாஸ். நீங்க தான் இத டிசைட் பண்ண போறீங்க. எப்படி கொண்டு போவோம் அப்படின்றத. உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஸ்ட்ரிக்ட்டா இருக்குவேன். ஆனா நீங்க உங்களுக்கு போர் அடிக்கும்ல, அதனால தான் நான் ஏதாவது இடையில இடையில பேசுறேன். நீங்களும் அந்த மாரி பேசுங்க. சரி, ஓகே. ஓகேக்கா. ஓகேப்பா. அம்மா சொல்ல சொன்னாங்களா? ஓகே. இல்லக்கா. சரி, ஓகே. சரி, ஓகே. இந்த 4th சம் பாருங்க. இது ஒரு ஈஸியான சம் தான். The sum of the digit of 3 digit number is 11. ஏதோ ஒரு 3 digit நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது 3 இலக்க எண். அப்படின்னா எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிளுக்கு இப்ப 501 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 3 இலக்க எண். ஏன்னா 1s 10s 100. அதாவது 3 நம்பர் இருக்கு. ஓகேவா? 1ஆம் இலக்கம், 10ஆம் இலக்கம், 100ஆம் இடம். இப்படி 3 இலக்கங்கள் இருக்கிறதுனால இது 3 இலக்க எண் அப்படின்னு சொல்றாங்க. 3 டிஜிட் நம்பர். இப்போ இந்த 3 நம்பரையுமே ஆட் பண்ணா அவங்களுக்கு 11 கிடைக்குதாம்.
ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு, இப்போ அப்படியே இந்த டிஜிட்ஸை வந்து ரிவர்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்ல உள்ளது லாஸ்ட்டுக்கும், செகண்ட்ல உள்ளது இங்கேயும், ஃபர்ஸ்ட்ல உள்ளதை லாஸ்ட்லயும் தூக்கி போடுறாங்க அப்படின்னா இதை ஆட் பண்ணா அது எப்படி இருக்காம்? இந்த ரிவர்ஸ் பண்ண இந்த நியூ நம்பர் அப்படின்றது 46 more than 5 times the former number. அதாவது இந்த மாதிரி மாத்திட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டு வர புதிய எண் அது கூட 46 கூட்டினா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? 5 times இந்த பழைய நம்பரை மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கான். சும்மா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நான் XYZ வச்சு சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்கு புரியும். தேர்ட் என்ன சொல்லிருக்காங்க? If the hundreds digit plus twice the 10 digit is equal to the unit digit, then find the original 3-digit number. இப்போ லாஸ்டா என்ன சொல்லிருக்காங்க? If the 100 digitனா அந்த 100வது இலக்க எண் அது கூட அந்த twice the 10 digit அந்த 10வது இலக்கத்து கூட 2 மல்டிபிள் பண்ணிக்க சொல்றாங்க. twice the 10 digit is equal to the unit digit. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்றது எப்படி இருக்கான்? அந்த யூனிட் டிஜிட்டுக்கு ஈக்குவலா இருக்கான். ஓகேவா? அதாவது 1ஆம் இலக்க எண்ணுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஒரிஜினலா இருக்கக்கூடிய அந்த 3 இலக்க எண் என்ன அப்படின்னு நம்மள கேக்குறாங்க. சிம்பிள் தான். தமிழ்ல ஒரு டைம் படிச்சு பாத்துக்கோங்க. ஒரு மூவிலக்க எண்களில் இலக்கங்களின் கூடுதல் 11. அப்போ XYZன்னு சும்மா வச்சுக்கோங்க. இது 3த்தையும் கூட்டினா 11. இலக்கங்களை இடமிருந்து வலமாக அப்படியே மாத்துறாங்க, அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதுறாங்க அப்படின்னா மாற்றினால் கிடைக்கக்கூடிய அந்த புதிய எண் எப்படி இருக்கான்? பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகம். பழைய எண் இருக்குல்ல, பழைய எண்ணுனா XYZன்னு அந்த டேம் இருக்குல்ல, ஓகே, அது கூட 5 times இது கூட பிளஸ் 46 இதெல்லாம் ஆட் பண்ணா வரதுக்கு ஈக்குவலா இருக்கான். உங்க இதுல நான் இந்த சைட் 46 ஆட் பண்ணிருப்பேன், ஆனா இது கூட தான் ஆட் ஆகுது. நெக்ஸ்ட், 10ஆம் இட இலக்கங்களின் 2 மடங்கோடு 100ஆம் இட இலக்கத்தை கூட்டினால் 1ஆம் இட இலக்கம் கிடைக்கும். அப்படின்னா அந்த 3 இலக்க எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே நீங்க ஒன்னொன்னா சொல்லுங்க, நான் அப்படியே உங்களுக்கு அப்படியே ஈக்குவேஷன் சென்டென்ஸ் எழுதி காமிக்கிறேன். அப்படியே படிங்கம்மா. ஒரு மூவிலக்க எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் 11க்கா. ஓகே, 3 இலக்க எண் XYZன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு 3 டிஜிட் நம்பர். இதை அப்படியே நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணா 11. இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே உங்க கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் படிங்கம்மா. இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் புதிய ஓகே, அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிக்கங்க. இப்போ இது வந்து இடமிருந்து வலமா நான் மாத்திரன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 156ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இத 3த்தையும் கூட்டினா என்ன ஆன்சர் வரும்? 1 + 5 + 6 12. இப்போ இத அப்படியே இடம் மாத்துறேன். கரெக்ட். இடம் மாத்துறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 6 5 1. இப்போ இத கூட்டினா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 12 தான் கிடைக்குது. அப்போ மாத்திரம் அப்படின்றதுல எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா மாத்தினாலும் மாத்தலினாலும் சேமா வர மாதிரி இருக்கு. ஆனா அப்படி வரக்கூடாது. ஏன்னா இது வந்து 1's பிளேஸ், இது 10th பிளேஸ், இது 100th பிளேஸ். இது 1ஆம் இலக்கம், இது 10ஆம் இலக்கம், இது 100ஆம் இலக்கம் அப்படின்றதுனால இது ஆக்சுவலா இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நான் இப்ப எழுதி காட்டுறேன், அது கரெக்டா இல்லையா நீங்க சொல்லுங்க. 156 100 + 50 + 6ன்னு எழுதலாமா? இப்படி எழுதுனா கரெக்டா? 100 + 5 + கரெக்ட். இத கூட்டினா 156 தான் வருது. இதுதான் ஆக்சுவலா இப்படி எழுதியிருக்கும். அப்போ இததான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இத ஆக்சுவலா எப்படி எழுதிக்கலாம்னா, இது எப்பவுமே எப்படி இருக்கும்னா x × 10 + y × 10 + z × 1 இப்படிதான் இருக்கும். அதாவது இது 100ஆம் இலக்கம், இந்த இலக்கத்து கூட ஏதாவது நம்பர்ஸ் மல்டிபிள் ஆகும். 10ஆம் இலக்கத்து கூட ஏதாவது நம்பர் மல்டிபிள் ஆகும். 1ஆம் இலக்கம் கூட ஏதாவது நம்பர் மல்டிபிள் ஆகும். இது 3த்தையும் கூட்டினாதான் ஒரு 3 டிஜிட் நம்பர் ஏதோ ஒண்ணு கிடைக்கும்.
ஓகேவா? இதுதான் ப்ராப்பரா எழுதுற மெத்தட். அப்போ இதுதான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அப்போ எப்பவுமே எழுதுறது எப்படி இருக்கும்? 100x 10y 1z இப்படி இருக்க வேண்டியத இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இடம் மாத்துறாங்க. அப்போ z இங்க வருது, x இங்க வருது, y இங்கே தான் இருக்கு. இடமிருந்து வலமா அப்படியே சேஞ்ச் பண்றாங்க. அப்ப 100 அங்கே தான் இருக்கு, 10 இங்கே தான் இருக்கு, 1 இங்கே தான் இருக்கு. ஆனா இந்த z-ம் x-ம் இடம் மாறிக்குது. ஓகேவா? இப்படி மாறி கிடைக்கிற இந்த புதிய நம்பர் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா? அப்படியே இந்த கொஸ்டின் படிங்க. புதிய இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் புதிய எண் பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகம். ஓகே, பழைய எண் அப்படின்றது இந்த எண் 100x 10y 1z இதோட 5 மடங்கோட 46 அதிகம். 5 மடங்கு அப்படின்னா 5 டைம்ஸ். அப்போ இன்ட் 5 அதோட பிளஸ் மோர் தென் 46ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 46 இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இது நம்ம இன்னும் சால்வ் பண்ணணும். இப்போதைக்கு இது செகண்டா வச்சுக்கோங்க. இது செகண்ட், புக்ல கொடுத்துருக்கப்படி இது செகண்ட். இது ஓகேவா பாருங்க. ஏன்னா பிளேஸ் மாத்தினா அந்த டிஃபரன்ஷியேட் வேணும்ல, அதுக்காக இந்த மாதிரி 100 10 1 அப்படின்னு நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். ஆனா அது புரிஞ்சுதான்னு தெரியல. இந்த ப்ரொசீஜர் படி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும். 156 அப்படின்றது இதுதான் ஒரிஜினல். இததான் ஆக்சுவலா இப்படி எழுதலாம். அதுதான் நான் அப்படியே இடம் மாத்திருக்கேன். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே ஓகே ஓகே. இப்ப தேர்ட் படிங்கம்மா. 10ஆம் இட இலக்கத்தின் இரு மடங்கோடு 100ஆம் இட இலக்கத்தை கூட்டினால் 1 மினிட். 10ஆம் இட இலக்க எண் அப்படின்றது 10th பிளேஸ். அப்போ 10ஆம் இட இலக்கம்ன்றது y. அதோட என்ன பண்ணணுமா? அதோட இரு மடங்கா? ஆமாங்கா, இரு மடங்கோடு 100ஆம் இட இலக்கத்தை கூட்டினால் 100ஆம் இட இலக்கம்ன்றது 100ஆம் இட இலக்கம்ன்றது x. x தானே 100ஆம் இட இலக்கம். 100th பிளேஸ் வந்து x. அத கூட்டுறாங்க. அப்ப x plus 2y அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாமா? 1ஆம் இட இலக்கம் கிடைக்குமாங்கா? ஓகே, 1ஆம் இட இலக்கம் அப்படின்றது z. 1ஆம் இட இலக்கம் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கா? இந்த 10ஆம் இட இலக்கத்தோட 2 பெருக்கி 100ஆம் இட இலக்கத்தை கூட்டினா என்ன ஆன்சர் வருமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். இது தேர்ட் ஈக்குவேஷன். அப்படின்னா அந்த 3 எண்கள் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதான் நம்ம அடுத்த லைன். ஆமாங்கா. ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரியுதுக்கா. ஓகே, நான் இது வந்து ஈக்குவேஷன் ரெடி பண்ற வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்க போட்டுறீங்களா? ஏன்னா டைம் ஆகுது. இன்னொரு சம் இருக்கு, அதுக்கும் இதே மாதிரி ஈக்குவேஷன் ரெடி பண்ணி கொடுத்துறேன். ரெண்டுத்துக்கும் நீங்க சால்வ் பண்ணி எடுத்துட்டு வந்து XYZ வேல்யூ சொல்லுங்க. சரியா? ஓகேக்கா. ஓகே, அப்ப உங்களுக்கு ஆக்சுவலா ஈக்குவேஷனே ரெடி. ஒரு ஈக்குவேஷன் ரெடி, இன்னொரு ஈக்குவேஷனும் ரெடி. இதை கூட நீங்க இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி எழுதலாம்? x plus 2y minus z equal to 0 அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த z நான் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ இது ஈக்குவேஷன். இதுதான் 3ன்னு வச்சுக்கோங்க. இது 3ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் அப்படியே சொல்றீங்களா? செகண்ட் ஈக்குவேஷனும் ரெடி பண்ணி கொடுத்துறேன். அதையும் கரெக்டா ரெடி பண்ணி கொடுத்துறேன். சொல்லுங்கம்மா. 100z plus 10y plus x equal to 46. ஓகே ஓகே ஓகே. 46 plus 5 into 10y z. கரெக்டா? கரெக்ட்டுக்கா. ஓகே, இதை அப்படியே ஈக்குவேஷனா மாத்தணும்னா என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் இப்போதைக்கு. இந்த 46 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -46 ஈக்குவல் டுல இந்த 5 உள்ள மல்டி பண்ணிக்கோங்க. அப்படின்னா 500x plus 50y plus 5z எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ 100z plus 10y plus x minus 46 minus 500x minus 50y minus 5z equal to 0. அப்படியே x கூட x மல்டி சால்வ் பண்ணுங்க. x கூட x
சால்வ் பண்ணீங்கன்னா 500ல 1 போயிருச்சுன்னா -499 எக்ஸ். அதே மாதிரி 50ல 10 கழிச்சிங்கன்னா -48 40y. வெரி குட். அது மாதிரி இசட் சொல்லுங்க. 100 5 95 95 இசட். கான்ஸ்டன்ட் டைம் எதா இருக்கா? நம்பரு ஒரு நம்பர் இருக்கு. -46 இருக்கு. நான் அதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் +46 கொண்டு போயிடுறேன். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஆல்டர் பண்ணி எழுதி காமிச்சிட்டேன். இப்போ இது மூணுத்தையும் நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர வேண்டியதான். XYZ எல்லாத்துலயுமே இருக்கு. அப்ப ரெண்டு ஈக்குவேஷனா நீங்க சால்வ் பண்ணிக்கணும். ஈக்குவேஷனை மட்டும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்கம்மா. 3 ஈக்குவேஷன் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. மூணுத்தையும் நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம்க்கா. பண்ணியாச்சுக்கா. ஓகேப்பா. அப்படியே நீங்க போட வேண்டியதான். சரியா? இந்த இது ஹோம் ஒர்க்கா வச்சுக்கோங்க. 1 கொடுத்துருக்கேன். இப்ப இதுவும் அது மாதிரி சொல்லி கொடுத்துட்றேன். ஈக்குவேஷன் ரெடி பண்ற வரைக்கும் அப்படியே நம்ம ரீட் பண்ணிடலாம். 5, 10, 20 ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு 5 ரூபாய் இருக்கு, 10 ரூபாய் இருக்கு, 20 ரூபாய். 3 நோட்டு இருக்குமா? 20 ரூபி. அது இப்பதானே கண்டுபிடிச்சாங்க. ஆனா முன்னாடி இருக்கு பாருங்க. ஐயோ, அது முன்னாடி இருக்கா? ஓகே ஓகே. காயின் தான் இப்ப கண்டுபிடிச்சாங்க. 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் 3 நோட்டு இருக்கு. மூணுத்தையும் கூட்டினா 105 ரூபாய் வருதான். மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை எத்தனை நோட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா 12 நோட்டு இருக்கு. இப்போ முதல் 2 வகை நோட்டுகளின் எண்ணிக்கையை இடமாற்றம் செய்தால், அப்ப 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்றத இடமாத்துறாங்க செஞ்சாங்க அப்படின்னா முந்தைய மதிப்பை எவ்வளவு? 105 ரூபாய். அதை விட 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குதான். அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 125 ரூபாய் கிடைக்குதான். அப்படின்னா 5 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் மொத்தம் எத்தனை நோட்டு இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. கொஸ்டின் சிம்பிள் தான். அப்படியே நம்ம ரீட் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே நீங்களும் ஒரு டைம் ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. there are 12 பீசஸ். ஒரு 12 இருக்கு. மொத்தமா 12 பீசஸா இருக்கு. அதுல 5, 10, 20 ருபீஸ் வந்து இருக்கு அப்படின்னா whose total value is 105. இதோட மொத்த மதிப்பு அப்படியே அந்த கரன்சி எல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னா 105 வருது அப்படின்னா when first 2 shots are interchange in the numbers, its value will be increased by 20. இப்போ ஃபர்ஸ்ட் 2 தான் சேஞ்ச் பண்றாங்க. 5, 10, 20 அப்படின்னு 3 சொல்லியிருக்காங்க. அதுல 5யும் 10யும் அப்படியே என்ன பண்றாங்க? இடமாற்றம் பண்றாங்க. இடமாற்றம் பண்ணாங்க அப்படின்னா அந்த வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 20 இன்க்ரீஸ் ஆகுது. 1 செகண்ட்மா. அப்படியே இந்த வேல்யூஸ் வந்து என்ன ஆகுதா? 20 இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா பழைய ரூபாய் 105 ரூபாய் அது கூட 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிக்குதான். 20 ரூபாயா மாறுதான். அப்படின்னா அவங்க என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இன் ஈச் ஷார்ட். அதுல ஒரு இதுலயுமே எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சும்மா அப்படியே பிரிச்சு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நீங்க கொஸ்டின் படிங்க. நான் அப்படியே உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இப்போ 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபான்னு இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த அமௌண்ட் வச்சுக்கோங்க. அதாவது வேல்யூ 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய். இதை நம்ம இப்ப எப்படி எடுத்துக்கிறோம்? அதுல எத்தனை நோட் இருக்குன்னு நமக்கு தெரியாது. எக்ஸ் நோட்டு, இதுல ஒய் நோட்டு, 20 நோட்டு. நோட்னா அந்த பணம்.
ஓகேவா? எக்ஸ் பணம் இருக்கு, இதுல ஒய் பணம் இருக்கு, 20 பணம் இருக்கு, இசட் பணம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிங்கம்மா. 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு 105க்கா. மொத்த மதிப்பு. ஓகே, மொத்த மதிப்பு அப்படின்னா என்ன மீனிங்கு? 5 ரூபாய் அப்போ 5x எத்தனை நோட்டு அதோட மதிப்பு. 10 ரூபாய் எத்தனை நோட்டு, 20 ரூபாய் எத்தனை நோட்டு. ஓகேவா? இது அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இது வந்து நோட்டுமா, சாரி, இது வந்து வேல்யூ, இதோட வந்து மதிப்பு, இது வேல்யூ, இது வந்து வேல்யூ, இது வந்து நோட்டு. இது வந்து தாள்களின் எண்ணிக்கை XYZன்றது. வேல்யூனா அதோட மதிப்பு, மதிப்பு இது தாள். இப்போ மதிப்பையும் தாளையும் மல்டி பண்ணாதான் எத்தனை நோட், எவ்வளோ பணம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். நீங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்ககிட்ட மொத்தமா 50 ரூபாய் இருக்கு, 50 ரூபாய் இருக்கு, 5 நோட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவா இருக்க சான்ஸ் இருக்கு? எவ்வளவெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்கு? 50 ரூபாய் 5 நோட்டுன்னு நான் சொல்லிட்டேன். சரி, 50 ரூபாய் 5 நோட்டு. சரி 5 நோட்டுன்னு, சரி 5 நோட்டு வேணாம், 50 ரூபாய் எக்ஸ் நோட்டுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு நோட்டுன்னு தெரியாது. ஆனா உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே 10 ரூபாய் நோட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட எத்தனை பணம் இருக்கும்? மொத்தமா 50 ரூபாய்மா. உங்க அம்மா வந்து 50 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு காசுமே 10 ரூபாயா கொடுத்துருக்காங்கன்னா உங்ககிட்ட எத்தனை 10 ரூபாய் இருக்கும்? 5, 10 ரூபா. 5 10 ரூபாய். 5 10 ரூபாயை மல்டி பண்ணா 50. கரெக்டா? அப்போ 5ன்றது அந்த தாள், தாள் அதோட மதிப்பு வந்து 10. அப்ப இந்த 10யும் 5 பெருக்குனாதான் நமக்கு 50ன்ற அந்த மதிப்பு கிடைக்குது, ஓவரால் வேல்யூ கிடைக்குது. அப்போ இந்த 10 ரூபாய் அப்படின்றது நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, 10, 5, 20ன்றது. அது எத்தனை தாள் வச்சிருக்கீங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால XYZன்னு வச்சிருக்கோம். அதோட மொத்த மதிப்பும் நமக்கு தெரியாது. ஆனா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா மொத்த மதிப்பு வரும்ன்றது நமக்கு தெரியும். ஏன்னா 5 into 10 15 வந்ததுல, அது மாதிரி. அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா வர டேர்ம்ஸ்ல நான் இங்க எழுதியிருக்கேன். இந்த கான்செப்ட் புரியுதா எப்படி போட்டிருக்கேன்னு? புரியுதுக்கா. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிங்கம்மா. 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு 105. மொத்த மதிப்பு அப்படின்னா இததான் சொல்றாங்க. இது மூணுத்தையும் கூட்டினா 105 வருதான். அப்ப 5x 10y 20z ஆட் பண்ணா 105. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் படிங்கம்மா. மற்றும் மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை 12க்கா. மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை, தாள் எல்லாம் கூட்டினா 12 தாள் இருக்கும். அப்படின்னா XYZ ஆட் பண்ணா 12. ஓகே, அப்ப இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து சொல்லுங்க. முதல் 2 வகை நோட்டுகளின் எண்ணிக்கை இடமாற்றம் செய்தால் முதல் 2 வகை வெயிட், முதல் 2 வகை நோட்டை இடமாற்றம் செய்யறாங்க அப்படின்னா இந்த 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்ற இந்த வேல்யூஸ சேஞ்ச் பண்றாங்க. அப்படின்னா இங்க ஒய்ய கூட வச்சுக்கலாம், இங்க எக்ஸ வச்சுக்கலாம். இந்த XYன்றதை நான் இடம் மாத்திக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க 5 10 கூட இடம் மாத்திக்கலாம், உங்க விருப்பம். ரெண்டும் ஒண்ணுதான். 5 இங்க போட்டு 10 இங்க போட்டுட்டு அப்படி போட்டாலும் ஒண்ணுதான், இல்ல XY இடம் மாத்தினாலும் ஒண்ணுதான். நான் YX இடம் மாத்திக்கிறேன். அந்த 5 இங்கேதான் இருக்கு, 10 இங்கேதான் இருக்கு. ஓகே, மாத்துனா முந்தைய மதிப்பை விட 20 அதிகரிக்கிறது. முந்தைய மதிப்பை விட 20 அதிகரிக்குது. இது அப்படி மாத்துனா முந்தைய மதிப்பு நமக்கு எவ்வளவுன்னு தெரியும், 105 ரூபாய். அந்த 105 ரூபாயோட 20 ரூபாய் அதிகரிக்குதான், எக்ஸ்ட்ரா ஆகுதான். ஓகேவா? அப்போ 5y வேணா XYZ கூட நான் அப்படியே ஆர்டரா எழுதிக்கிறேன் உங்களுக்காக. அப்ப 10x 5y 20z ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் கூட்டினா 125. இது தேர்ட் ஈக்குவேஷன். அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணி மொத்தமா உங்ககிட்ட எத்தனை நோட் இருந்தது, எக்ஸ்ல எத்தனை, ஒய்ல எத்தனை, இசட்ல எத்தனைன்னு கேக்குறாங்க. அப்ப இதை சால்வ் பண்ணி XYZ கண்டுபிடிக்க வேண்டியதான். அப்படியே நீங்க கொஸ்டினை படிச்சுட்டு இதை அப்படியே படிச்சு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த டேபிள் போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது ஈஸியா இருந்ததா? ஓகே, ஒரே ஒரு டைம் அப்படியே படிச்சு பாருங்க. எது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.
அப்படியே இந்த 3 ஈக்குவேஷனையும் அப்படியே எழுதிக்கோங்கம்மா. இது அப்படியே உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? இப்போ XYZ நீங்க கண்டுபிடிக்கணும். இதுக்கு சம்லையும் XYZ கண்டுபிடிக்கணும். 2த்து மட்டும் எனக்கு போட்டு அனுப்புங்க. 2மே போடணும். ஓகேவா? டைம் ஓகேக்கா. டைம் இல்ல அப்படின்னா இன்னைக்கு ஒரு சம் போடுங்க. அப்புறம் டைம் கிடைக்கிறப்ப இன்னொரு சம் போட்டுக்கலாம். இல்ல நாளைக்கு காலையில, நாளைக்கு கிளாஸ் வரதுக்கு முன்னாடி எப்போ டைம் இருக்கோ நீங்க போடுங்க. இப்ப நான் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அப்படியே நீங்க சொல்லுங்க. நோட் பண்ணிட்டீங்களாமா? நோட் பண்ணிட்டோம்க்கா. ஓகேம்மா. ஓகே. பண்ணிட்டோம். ஓகேம்மா. அப்போ நாளைக்கு பார்க்கலாம். இது 2 மட்டும் எனக்கு போட்டுட்டு வாங்க. தேங்க் யூ. பாய். குட் நைட். தேங்க்யூக்கா. தேங்க்யூ. தேங்க்யூக்கா. தேங்க்யூமா. பாய் பாய். தேங்க்யூ. தேங்க்யூமா. பாய் பாய். Thank you, Ka. Bye, Ka. Good night, Ka.